ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலையும் இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் போட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, 8ஆம் வகுப்பில் இயல் 5ல் தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற விரிவானத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை இசை. அதாவது இந்த தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற விரிவானத்தில் எதை பற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு இசைக்கருவிகள்னால் என்னென்னு தெரியும். நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது என்னென்னா, இந்த தப்பு கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ஸு அப்படின்னு சொன்னாலே தெரியும். அதாவது தப்பு அதில் பற்றிலாம் தெரியும். அது வந்து இசைக்கருவிகள். நமக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்ச இசைக்கருவின்னு பார்த்தாலே நம்ம அதைத்தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மேளம் அதெல்லாமே சொல்லுவோம். அந்த தமிழர் யூஸ் பண்ண இசைக்கருவிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விரிவானம் தான் இது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோவை தான் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்ததுலே இதில் தான் அதிகமான ஒன்வேர்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 65 ஒன்வேர்டு இருக்குது இந்த விரிவானத்தில். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இசை. இசை 2 வகைப்படும். குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசை 2 வகைப்படும். குரல் வழி இசை, கருவி வழி இசை. அதாவது குரல் வழினா நம்ம குரல் வழியாக வரக்கூடிய இசை, கருவினா நம்ம கருவி சொல்கிறோம்ல, பிபி, அதெல்லாமே கருவி வழி இசை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே இமேஜோடு கொடுத்துருந்தாங்க. என்னென்ன இசைக்கருவிகள்லாம் இருக்குது, அது எதை வச்சு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் இதில் வந்து எந்த இமேஜுமே கொடுக்கல, எல்லாமே ஒன்வேர்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு நான் எந்த இசைக்கருவியை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, புக்கில் இருக்கிற இசைக்கருவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த இசைக்கருவியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது. இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். அதாவது இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர். அதாவது இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாணர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இந்த லைனு எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூரில் இந்த இசையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து புறநானூரில் இடம்பெற்றிருக்கு இந்த லைன். இசைக்கருவிகள் 4 வகைப்படும். அதாவது இசைக்கருவிகள் அப்படிங்கிறது 4 வகைப்படும். தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சங்கருவி. அதாவது இசைக்கருவிகள் எதெல்லாம் செய்கிறாங்க, எதில் வச்சு செய்கிறாங்க, அதை வச்சு தான் அதை வந்து வகைப்படுத்துகிறாங்க. தோலை வச்சு செய்வாங்க, நரம்பு வச்சு செய்வாங்க, காற்றுக்கருவியை சொல்லுவாங்க. காற்றுக்கருவினா புல்லாங்குழல், கஞ்சங்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள், முழவு, முரசு. அதாவது விலங்குகளை தோல், அதாவது விலங்கோட தோலை வச்சு செய்யப்படுற இசைக்கருவிகள் என்ன சொல்கிறோன்னா தோல் கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம முழவு, முரசு, வேறு அந்த தப்பு, மேளம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலங்கோட தோலில் வச்சு தான் செய்கிறாங்க. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள். இந்த யாழ், வீணை எல்லாமே பார்த்திங்கன்னா அது வந்து நரம்பு வச்சு தான் பண்ணுறாங்க. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள். அதாவது இந்த புல்லாங்குழல், சங்கு எல்லாமே காற்றை வச்சு இசை எழுப்புறதுனால அது வந்து காற்று கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சங்கருவிகள். சாலரா, சேகண்டி. அதாவது ஒன்றோடு ஒன்று, அதாவது நமக்கு தெரிஞ்சதில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சிங்கி அப்படின்னு சொல்லலாம், சிங்கி அடிக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு 2 தட்டு மாதிரி இருக்கும், அந்த 2 தட்டு மோத வச்சாதான் அது வந்து இசை வரும். அதைத்தான் ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சங்கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலரா, சேகண்டி. இடை சுருங்கிய ஒரு கைப்பறை உடுக்கை. அதாவது இடை சுருங்கிய, இடையில் சுருங்கி போய் இருக்கும். உடுக்கையை பார்த்திங்கன்னா அந்த இடையில சுருங்கி போய் தான் இருக்கும். அதான் இடை சுருங்கிய ஒரு கைப்பறை என்னன்னு பார்த்திங்கன்னா உடுக்கை. இதன் உடல் பித்தளையால் ஆனது. இதோட உடல் பித்தளையால் ஆனது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து பித்தளையில் செஞ்சுருப்பாங்க. அந்த நம்ம தட்டுற இடம் வந்து எது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோலால் பொருத்தப்பட்டிருக்கும். வலது வாயின் மீது தான் அடிப்பார். அதாவது வலது சைடு தான் அடிப்பாங்க. அப்போது அந்த இடையில இருக்கிற நாடாவை அமுக்குவாங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸு, அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெரிய உடுக்கையை தவண்டை என்பர், சிறு உடுக்கையை குடுகுடுப்பை என்பர். அதாவது பெருசாக உடுக்க இருந்துச்சுன்னா அதை தவண்டம்பாங்க, சிறுசாக இருந்துச்சுன்னா குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நடராசரின் கைகளில் ஒன்றில் இதழ் காணலாம். அதாவது நடராசரோட கையில் அவர் வந்து ஒரு உடுக்க மாதிரி வச்சுருப்பார், அதை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டுடுக்கை நாளந்தை சாரணம் பயில்வார். சம்பந்தர் தேவாரம். அதாவது தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார். இது எதில் இடம்பெற்றிருக்குன்னா தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. சம்பந்தர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது குடமுழா. இந்த குடமுழா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததுல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அந்த குடுவையில் 5
5 பைப்பு மாதிரி இருக்கும். அதில் வந்து தோலை வச்சு சுற்றிருப்பாங்க. 5ல் இருந்துமே டிஃப்ரெண்ட் சவுண்டு வரும். நான் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதனை பஞ்சமகா சப்தம் என்று அழைப்பர். ஏன்னா நான் சொன்னல எல்லாத்துலேயுமே 5 இருக்கும். அந்த 5 முகத்தில் இருந்து ஒவ்வொன்றுலேயுமே டிஃப்ரெண்டான சத்தம் வரும். ஸோ அதை வந்து பஞ்சமகா சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூங்கிலில் துளையிடப்பட்டு இசைக்கப்படும் கருவி புல்லாங்குழல் வேய்குழல். அதாவது மூங்கிலில் துளையிடப்பட்டு நம்ம காதால் நம்ம வாயை வச்சு ஊதுனோன்னா அதுலேருந்து இசை வரும். அதை வந்து புல்லாங்குழல் வேய்குழல் அப்படி சொல்லுவோம். 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு இது 7 துளைகளை கொண்டிருக்கும். அதாவது 7 சுரங்களை உருவாக்குறதுக்காக இதில் வந்து 7 துளைகள் இருக்கும். அதாவது 7 ஓட்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் குழல்கள் செய்யப்படுகின்றன. அதாவது நம்ம நினைக்க மூங்கிலில் மட்டும்தான் இந்த புல்லாங்குழல் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. சந்தன மரம், செங்காலி மரம், கருங்காலி மரம், இந்த 3 மரத்தில் இருந்துமே இந்த குழல் செய்கிறாங்க. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. நமக்கு தெரிஞ்சது என்ன? புல்லாங்குழல். ஆனால் சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு பல வகையான குழல்கள் இருந்துச்சு அப்படின்னு சிலப்பதிகாரம் தான் கூறுதான். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. புல்லாங்குழலை பற்றி எதுலன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். இந்த குறள் வந்து நம்ம படிச்சிருப்போம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். வேடர் வேட்டையின் போது ஊதும் கருவி கொம்பு. அதாவது வேடர்கள் வேட்டையின் போது ஊதக்கூடிய கருவி தான் கொம்பு. கொம்புனா ஒன்றும் இல்லை. இப்போ மாடு பார்த்திங்கன்னா மாடு கொம்பு அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த கருவியுமே இருக்கும். அதை நம்ம வாயை வச்சு ஊதுனோன்னா ஒரு சவுண்டு வரும். அதைத்தான் வந்து கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இக்காலத்தில் பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் செய்யப்படுகின்றன. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் அந்த கொம்புகள் வந்து செய்யப்படுறாங்க. முன்னாடி காலத்தில் மாட்டோட கொம்பு எடுத்து அதில் செஞ்சாங்க. இக்காலத்தில் பயன்படும் கொம்புகள் ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. இது நான் பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடலிலிருந்து எடுக்கப்படுவது சங்கு. அதாவது கடல்லிருந்து எடுக்கப்படுவது சங்கு அப்படின்னு தெரியும். சங்குமே பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கருவி தான். நம்ம வாயை வச்சு ஊதுனா சவுண்டு வரும். அதுவுமே ஒரு இசைக்கருவி தான். வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு அப்படிம்பாங்க. அதாவது வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பர். சங்கின் ஒலியை சங்கநாதம் என்பர். அதாவது சங்கிலிருந்து வளரக்கூடிய ஒலியை என்ன சொல்லுவாங்கன்னா சங்கநாதம் அப்படிம்பாங்க. இலக்கியங்களில் இதனை பணிலம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அதாவது இலக்கியங்களில் இதை வந்து பணிலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கு. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடலோர் எம்பாவாய் அப்படின்னு திருப்பாவையில் சங்கை பற்றி இடம்பெற்றிருக்கு. ஜால்ரா என்று அழைக்கப்படும் இசைக்கருவி சாளரா. அதாவது ஜால்ரா அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ நம்ம இன்னொருத்தனுக்கு சம்மந்தமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லி அவனுக்கு ஜால்ரா அடிக்காதரா அப்படின்னு சொல்லுவோம். ஜால்ரானா ஒன்றும் இல்லை. அந்த சிங்கி சொல்கிறோம்ல 2 தட்டு மாதிரி இருக்கும். அதை வச்சு அடிச்சோன்னா சத்தம் வரல. அதை தான் ஜால்ரான்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா சாளரா. இது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். இதனை பாண்டில் எனவும் அழைப்பர். அதாவது இது செய்யப்பட்டது பித்தளை வெண்கலத்தால் செஞ்சுருக்கிறாங்க, செய்யப்படும். இதனை பாண்டில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்தது சேகண்டி. இதனை குச்சியாலோ அல்லது இரும்பு துண்டாலோ அடித்து ஒலி எழுப்புவர். சேகண்டினா ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர் சங்கூதிக்கிட்டே டங்னு அடிப்பார் ஒரு குச்சியை வச்சு. அதைத்தான் சேகண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். அதை பார்த்தீங்கன்னா சேமங்கலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். இது இறுதி ஊர்வலத்தின் போது இசைக்கப்படும். அதாவது இப்போ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டயத்தில் இந்த சேகண்டி அப்படிங்கிற இசைக்கருவி வந்து இசைப்பாங்க. பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி திமிலை. அதாவது பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி பார்த்தீங்கன்னா தீமிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தீமிலை அப்படின்னா நீங்கள் போய் இமேஜை பாருங்கள், உங்களுக்கு புரியும். மணற்கடிகாரம் வடிவத்தில் இது அமைந்திருக்கும். இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். அதாவது மணற்கடிகாரம் நமக்கு தெரியும். மேலேயும் பெருசாக இருக்கும், கீழேயும் பெருசாக இருக்கும், இடையில மட்டும் ஒரு குச்சி மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கருவி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை பாணி என்னும் பெயரால் அழைப்பர். சங்கோடு தாரை காலம் தலங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியந்துநொடி தமிழை தட்டி அப்படின்னு திமிழையை பற்றி பெரிய புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. விலங்கு தோளால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறை. அதாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பறை அப்படின்னாலே நமக்கு தெரியும். கோயில் திருக்குறளில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். அதாவது பழங்காலத்தில் ஏதாவது ஊர் சொல்ல வந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு தப்பு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா கோப்பறையை அப்படின்னு சொல்லுவாங்க.
பகைவர்களின் ஆண்நிறையை கவரச் செல்லும் போது ஆக்கோப்பரையை முழக்குவர். அதாவது பகைவர்களோட ஆண்நிறையை கவரச் செல்லும் போது அப்போ ஆக்கோப்பரை இவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. அதாவது அந்த காலத்தில் பாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்புன்னு தான் சொல்லுவோம். மத்தி என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படையாகும். மத்தி அப்படிங்கிறது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அப்படிங்கிறது அடிப்படையாகும். மத்து ப்ளஸ் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார். அடியாருக்கு நல்லார் என்ன சொல்கிறாருன்னா மத்து ப்ளஸ் தாளம் அது சேர்ந்து தான் மத்தளமாக ஆயிடுச்சு அப்படின்னு அடியாருக்கு நல்லார் சொல்கிறாரு. இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்பார். அதாவது இது 2 கையாலுமே வாசிப்பாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா முதற்கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் என்றுதா முத்துடை தாமாம் நிறைத்தாழ்ந்த பந்தர் கீழ். நாச்சியார் திருமொழி. அதாவது மத்தளை பற்றி நாச்சியார் திருமொழியில் மத்தளத்தை பற்றி இடம்பெற்றிருக்கு இந்த லைனில். தமிழர்கள் போர்த்துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு ஆகும். தமிழர்கள் போர்த்துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானது முரசு ஆகும். முரசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுகள் பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. அதாவது 3 வகையான முரசு நம்ம தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடப்படுகிறது. அதாவது தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. மாக்கன் முரசம் என்றும் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அதாவது மாக்கன் முரசம் என்று எது குறிப்பிடுகிறது அப்படின்னா மதுரை காஞ்சி. ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. அதாவது ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்தது முழவு. மன்னமை உளவு என பெருநாற்று படையில் இடம்பெற்றுள்ளது. மன்னமை முழவு என பெருநாரற்று படையில் இடம்பெற்றுள்ளது. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. காலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம். புறநானூறு. கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் அப்படின்னு இந்த முழவை பற்றி புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. வேட்டுவர் இருகை கட்டிய தங்கள் வில்லானில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். அதாவது வேட்டுவர் இருகை கட்டிய தங்கள் வில்லானில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். அதாவது யாழ் எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவைங்கிறது மிக பழமையான யாழ் அப்படின்னு சொல்கிறாங்க. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரையாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். அதாவது பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை நரம்புகளை அதை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுதாங்க. யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது. அதாவது யாழினோட வடிவமே மாறி மாறி அப்படியே பிற்காலத்தில் வீணையாக உருமாறிச்சு. அதாவது வீணை பெருசு, சரஸ்வதி வச்சுருப்பாங்கள்ல, அதை தான் வீணை அப்படின்னு சொல்கிறாங்க. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணை. யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணை. யாழ்லேருந்து வந்ததான் இந்த வீணை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது 7 நரம்புகளை கொண்டது. 7 நரம்புகளை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீணை. பரிவாதின் என்னும் வீணை பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதின் அப்படிங்கிற ஒரு வீணை பல்லவ மன்னன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்திங்கன்னா இந்த தமிழர் இசைக்கருவிகள் அப்படிங்கிற விரிவானத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ல எல்லாமே பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் லாங்கான வீடியோ தான். ஏன்னா 66 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக கொஸ்டின் இதில் ஒரு 3-4 கொஸ்டின் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. எல்லாருக்குமே வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராமில் ஜஸ்ட் என்னால் முடிஞ்சதுன்னு டைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்துடும். இல்லைனா நான் சேனலோட அபவுட்டில் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.